அறுதி பெரும்பான்மையை பெற்று தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொண்டு வலம் வந்தவர்கள் மட்டத்திலே வந்து இன்று பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு ஒரு முதல் செய்தி வந்திருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு தாங்கள் ஆதரவில்லை என்று கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையா சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மாவேண்ணையும் சேர்ந்து கொண்டு அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த நிலைப்பாடுகளை ஆதரித்திருந்தது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். தமிழரசு கட்சியும் அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் கூட அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்திருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொல்லி சொன்னால் இன்று போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது வந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு அந்த நபரை ஆதரியுங்கள் என்று சொல்ல முடியாத நிலைமையிலே இந்த தரப்புகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது. ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு பெயரிலே இந்த ஆட்சியாளர் இப்போ வரப்போகிற பிரதான வேட்பாளர்கள் நாட்டை பெரும்பான்மையின சிங்கள வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது போன்ற ஒரு மாயை தமிழ் மக்களுக்கு காட்டி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி எங்களுடைய விருப்பங்களை சொல்லுவோம் என்ற பெயரிலே மக்களை வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி செல்வதற்காக அவர்களுடைய மனங்களை தயார்படுத்துகின்ற வேலைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனுடைய நோக்கம் ஒரு பொழுதும் வந்து அவர்கள் ஒரு பிரதான சிங்கள பெரும்பான்மையின வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் விடப்போகிறார்கள் என்பதல்ல, அந்த தாங்கள் விரும்புகிற ஒரு சிங்கள பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு மக்களை இறுதிக்கணத்திலே வாக்களிப்பை வைப்பதற்கு ஏற்ற விதமாக மக்களை தயார்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே வந்து அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி கட்டங்களிலே வந்து இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி மக்களை தயார்படுத்திவிட்டு வாக்களிப்பு நிலையத்திற்கு அவர்கள் செல்லுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது தேர்தல் பரப்புரைகள் முடிவடைகின்ற நாளிலே அவர்கள் திடீரென்று அறிவிக்கக்கூடும், நாங்கள் இந்த பிரதான வேட்பாளர்களில் ஒருவரோடு தங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர் முழு உத்தரவாதத்தையும் தந்திருப்பதாகவும், ஆகவே வந்து நீங்கள் இந்த தேர்தலிலே குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் தேர்தலிலிருந்து